எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று கலைவிழாவின் 2வது ப்ரோக்ராம் இது. இதுக்கு முன்னாடி காத்தால நான் நந்தவனத்தை பற்றி ஒரு 2 பாயிண்ட் சொன்னேன். அதே மாதிரி நான் இங்கே மேடைக்கு வரும்போதெல்லாம் ஒரு 2 முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த நந்தவனத்தில் சுவாசிக்க சுத்தமான காற்று. இது இந்த நந்தவனம் சோழவனம் மாதிரி, சோலைவனம், நல்ல மரங்கள், செடி, கொடிகள், பூக்கள் எல்லாத்தோடையும் இருக்கிறதுனால காற்று சுத்தமான காற்று. நடப்பதுக்கு 1 கிலோமீட்டர் சர்க்குலர் ரோடு இருக்குது. நடக்கலாம், வீல் சேரில் போகலாம், ஸ்டிக்கு வச்சு நடக்கலாம், முடியலையா அங்கங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சஸ் இருக்குது. 2வது, பாக்கெட் பாலுக்கு ஒரு குட் பை. முழுக்க கறந்த பால் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது நான் வரவேற்புக்கு வருகிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், போர்ட் டைரக்டர்ஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும், அது உண்மை. சிரிக்கும்போது மனசில் ஒரு உற்சாகம், உடம்புல ஒரு தெம்பு வரும் பாருங்க. அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை. நம்ம மேனேஜ்மெண்ட்டு இந்த 3 நாளும் மன உற்சாகத்தோட உடம்புல தெம்போடையும் எல்லாரும் இருந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அனுபவிக்கணுன்றதுக்காகவே இந்த சிரிப்பு மன்றத்தை முதல் நாளே வச்சுட்டாங்க போல இருக்கு. தன்னுடைய சிரிப்பு மழையாலே நம்மளெல்லாம் திணற அடித்து சந்தோஷத்தில் ஆழ்த்த வந்திருக்கும் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்ற செயலாளர் திரு சேகரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நம்மளையெல்லாம் மறந்து குலுங்க சிரித்து வச்சு வேற உலகத்தில் சஞ்சரிக்க வைக்க போகிற மகிழ்ச்சியில் இருக்கும் என் தோழர்களையும் தோழிகளையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களையும் நந்தவனத்து பணியாளர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. இப்பொழுது நமது நிறுவனர் திரு மகாகணபதி அவர்கள். குட் ஈவினிங். எனக்கு சேகரன் சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அவருக்கு நான் மைக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு இன்னொருத்தர் மென்டராக இருந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் எனக்கு ஒரு மென்டர் சார் அப்படின்னு. இப்போ ராமச்சந்திரன் சார் எனக்கு ஒரு மென்டர். நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது எதாவது சொன்னேன். இன்சிடென்டலி என்னோடய ஃபாதர் இல்லாம் எனக்கு ஒரு மென்டர் ஆன் சர்டன் பிரின்சிபிள்ஸ். ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் எனக்கு ஒரு மென்டர். அவர் ஹீஸ் ஆன் ஹிஸ் வே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட இணைஞ்சிப்பாங்க. அதுமாதிரி சேகரன் சார் எனக்கு ஒரு மென்டர். ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் இன்றைக்கி நம்மளுடைய அரங்கில் ஒரு 100-125 பேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். பெரியவங்கள்லாம் வரணும், டயத்துக்கு வரணும், விவிஐபிஸ்லாம் அவங்களுக்கு சரியான ஸ்லாட்டில் அவங்கள ரிசீவ் பண்ணணும். 2000 மெம்பர்ஸ் குறைஞ்சபட்சம். நான் சொல்கிறது ஆன் தி லோயர் சைட் சொல்கிறேன். எவ்ரி மந்த்து ஹியூமர் கிளப்னுடைய ப்ரோக்ராம் ஒரு 2000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தேனியாக இயங்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி அவர் தான் சேகரன் சார். சார் கேட்பார், நாங்கள் வீடியோ வாலில் படம் போட்ட மாதிரி நீங்களும் பாட்டு போட்டிங்களான்னு வந்த உடனே என்னை கேட்டார், சார் பல விஷயங்களை காப்பி தானே சார் அடிக்கிறோம். நம்மளுக்கா போகிற இடத்துல என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்ம கற்றுக்குறோம். அந்த விஷயத்தில் சேகரன் சார் எனக்கு இன் பர்சன் எனக்கு ஒரு மென்டர் மாதிரி. இப்போ நம்ம இங்கே எல்டர்ஸ் உட்காந்துருக்கீங்க, ஒரு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுக்கிறது, திடீர்னு அவங்களுக்கு எதனா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா பரவாயில்ல இருக்குன்னா ஒரு நிகழ்ச்சியிலையும் அவங்க ஒரு கவர் போட்டு அவங்களுக்கு தாகசாந்திக்கு உள்ளே ஒரு ஜூஸு, ஒரு வேர்க்கடலை பர்ஃபி ப்ளஸ் ஒரு சாக்லேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வரும்போது எல்லோரும் கையிலையும் கொடுத்துருங்க. ஸோ அந்த மைண்டில் நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்து அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷத்துலேருந்து அது நமக்கு நரகம்தான். ஸோ அதனால் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டை சார் தன்னுடைய டீமோடு சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கார். நம்மளுடைய நந்தவனம் நிகழ்ச்சிக்கு சார் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆடிட்டோரியம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தார். 2 பேர் கலந்துட்டாங்க. அப்போ சார் ஒரு 3/4 மணி நேரமும் அவருடைய நண்பர் ஒரு 3/4 மணி நேரமும் கொண்டு வந்தாங்க. ராமச்சந்திரன் சாரும் சேகரன் சாரும் கிட்டத்தட்ட சம்மந்தி மாதிரி.
அடிக்கடி இவங்க வந்து சந்திச்சுக்கிறதும் அவங்க நிகழ்ச்சிக்கு இவங்க போகிறதும். இப்போ சார் வந்து நம்ம நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலும் சார் கலந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திரன் சாருடைய நிகழ்ச்சிக்கோசரம் ஒரு தடவை திருப்பி சேகரன் சார் வந்தபோது சொன்னேன், சார் நீங்கள்லாம் வந்து பெரிய ஆட்கள் சார், நாங்கள்லாம் ஏதோ சாதாரணமாக ஏதோ இருக்கோம். இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ வெரி மச் சேகரன் சார், யூ டன் அ கிரேட் ஜாப் அண்ட் யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ ஆல்சோ, தட் ஐ ஷுட் டெல் யூ. அதனால் சார் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரகோஷத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா that will be the greatest commencement of this program இருக்கும். Over to Shekharan sir. Thank you. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னிலும் வயதில் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நான் உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். நாங்கள் ஒரு 43 வருஷமாக சென்னையில் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணி கிளை அப்படின்னு ஒரு 43 வருஷமாக, இப்போ 42 முடிஞ்சு போச்சு டிசம்பரில், ஜனவரிலேருந்து 43வது வருஷம். எங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, கான்சன்ட்ரேஷன் என்னன்னா, டு கீப் ஆல் த சீனியர் சிட்டிசன் இன் அ குட் ஹியூமர். சார் சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் சார் வந்து எங்களுக்கு இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு அஸ். நிறைய ஒரு ஆர்கனைசருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பேச்சாளர்கள் மேலே ஒரு அதீத கவனம்லாம் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி ஹைலி நியூட்ரல் டு ஆல் த ஸ்பீக்கர்ஸ். அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய அமைப்புக்கு வந்து ராமச்சந்திரன்கிறவர் வந்து இஸ் த ஒன்லி ஸ்பீக்கர். எங்களுக்கு நிறைய தடவை வந்து பேசினது அவர் தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 25/1/1946 ராமச்சந்திரன் சாரோட பர்த்டே. ஸோ 25/1/2026 he'll be just entering in the age 80. சதாபிஷேக ஆண்டு 80,000 பிறைகள் கண்டவர்கள்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ எனக்கு என்ன இன்னைக்கு அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் எதையும் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க, புரிஞ்சுனீங்களா? உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரனோ பிள்ளையோ பேரனோ பேசுகிற மாதிரி அதை எடுத்துன்னு போகணும். நல்லா வாய் விட்டு சிரிக்கலாம், அவ்வளோதான். சீரியஸாக எதுவுமே எங்கள்கிட்ட இருக்காது. என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னா, நான் எல்லா மீட்டிங்கில் போய் பேசிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி என்னென்னா, இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் என்ன அப்படின்னு சொன்னால், குருவாக மதிக்கக்கூடிய ராமச்சந்திரன் சார் வந்து எதுக்கு உட்காந்துருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது எங்கள் மயிலாப்பூரில். அந்த 63 முடிஞ்ச உடனே விடையாட்சி விழான்னு ஒரு 15 நாளைக்கு நடக்கும். அதில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் வந்து பேசுவாங்க. அப்புறம் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்போது தோஸ் டேஸ் புலவர் கீரன் வாஸ் ஸோ பாப்புலர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு கீரனோட பேச்சு கேட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. புலவர் கீரன் பேசினான்னா, கிராமங்களில் எப்படின்னா 4 கிலோமீட்டருக்கு ஒரு டென்ட்டு கொட்டாயின்னு ஒன்று இருக்கும். சிட்டிஸில் தான் தியேட்டர் இருக்கும். ஒரு 4-5 கிலோமீட்டரில் டென்ட்டு கொட்டாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டென்ட்டு கொட்டாயில் 2 ஷோ தான் போடுவாங்க. ஈவினிங் ஷோ ஒன்று, நைட் ஷோ ஒன்று. புலவர் கீரன் ஏதாவது ஒரு கோவில்லையோ அந்த டென்ட்டு கொட்டாய் இருக்கக்கூடிய ஊர் சம்பந்தப்பட்ட சுற்று வட்டாரத்தில் புலவர் கீரன் பேசுகிறாருன்னு சொன்னால், டென்ட்டு கொட்டாய்கள்லாம் கூட்டம் வராது. த ஹோல் க்ரௌட் வில் கோ டு த கீரனோட பேச்சுக்கு தான் போகும். அவர் கபாலீஸ்வரர் கோயிலில் பேசுகிறார். பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சியில் அப்போது மெம்பராக இருந்தார். அதுக்கு வந்து மாப்போ சிவஞானம் தான் தலைவர். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, மாப்போ சிவஞானம் வந்து உக்காந்துட்டார். அந்த பேச்சில் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் மாப்போ சிவஞானம் வந்து உக்காந்துட்டார். யார்? புலவர் கீரனோட குரு. அப்போ கீரன் சொன்னார், நான் மற்ற இடங்கள்லாம் பேசிட்டு போயிடுவேன், இப்போ ஆனால் என்னுடைய குரு வந்து உக்காந்துருக்கார், தந்தி அடிக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி
புலவர் நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் வணங்கி, உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி, நான் வந்து எங்கே பேச போனாலும் என்ன பண்ணுவேன், அந்த ஆர்கனைசரை கேட்பேன், எவ்வளவு நேரம் நான் இங்கே பேசணும். நானும் இல்லை, எல்லா பேச்சாளருமே அப்படித்தான், ஹவு லாங் வி கேன் ஸ்பீக் ஹியர் அப்படின்னு கேட்போம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சவேரா ஹோட்டலில் என்னை ஒரு கெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. மகாகணபதி மாதிரி ஒரு ஆர்கனைசர். இப்போ நாளைக்கு நான் ஒரு லயன்ஸ் கிளப்பில் பேசுகிறேன். அவர் 3 மாதமாக என்னை கூப்பிட்றாரு, நீங்கள் தான் பேசணும் அப்படின்னோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் இங்கே பேசணும். அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரேம் பண்ணின்னு பேசுவோம். அது ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவர்கிட்ட ஒரு மரியாதை நிமித்தம் நான் எவ்வளோ நேரம் இங்கே பேசணும். அவர் வேறு ஏதோ மூடில் இருக்கார், அது தெரியாமல் அவர்கிட்ட கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் இங்கே பேசணுன்னு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சேகர், நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் எழுந்து போயிடுவோன்ட்டான். அப்புறம் நம்ம யாருக்கு பேசுறது? அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொன்று ரொம்ப அப்படி ஒரு ஃப்ளாஷ் தான், அப்படி வந்தோடனே இங்கே சினிமா பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்தது. எங்கள் கிளப்பில் ஒரு 2-3 வருஷமாக அதை போடுறோம், ஓல்டு ஹிட்ஸு. இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில், அது எஸ்பெஷலி இந்த பிளாக் அண்ட் ஒயிட், எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், டிஎம்எஸ் சுசீலாலாம் பாடினது அப்படி 1 hour ஓடும். அதுக்குன்னு கூட்டம் வரும், தியேட்டர் ரொம்ப போயிடும். அதை ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஐயா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த பேசுகிற நேரத்தில் சீரியஸாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து யூ ஷுட் பி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஹியர், புரிஞ்சுனீங்களா? இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த ஹாலில் இருந்தால் தான் அதை ரசிக்க முடியும். when you are going for a marriage அங்கே இருக்கணும், ஒரு தியேட்டருக்கு போகிறோம் அங்கே இருக்கணும். அங்கே உட்காந்து வீட்டு ஞாபகம் வந்துடுது அப்படின்னு சொன்னேன்னா இதை ரசிக்க முடியாது. நான் எல்லா இடங்களையும் சொல்வது தான், ராமச்சந்திரன் சாருக்கும் தெரியும், என்ன இவன் திருப்பி இதையே சொல்கிறான்னு அவர் நினச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸு புதுசு, புரிஞ்சுனீங்களா? எல்லா ஸ்பீக்கருமே ஒரு பேராமீட்டர் தான் வச்சுருப்பாங்க, ஆடியன்ஸு புதுசாக இருக்கும். அப்போ எதை போட்டால் எங்கே அது அறுவடை ஆகும்னு நல்லா தெரியும். நமக்கு வேண்டியது மக்கள் மகிழ்ச்சியாக சிரிக்கணுங்கிறது தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னும் ஒரு 45 minutes or 1 hour you have to be physically and mentally here. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காத்தாடு ராமூர்த்தி, நானும் அவரும் ஃப்ரெண்டு, காத்தாடு ராமூர்த்தி என்கிட்ட சொன்னார், நான் ஒரு புதுசாக ஒரு ட்ராமா போடுறேன், துப்படியும் சாம்புங்கிற ட்ராமாவை ரிவைவ் பண்ணி போடுறேன், இந்த டேட்டில் நீ வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் என்ன சொன்னார், ப்ளீஸ் கம் வித் விஜி, என் ஒய்ஃப் பேர் விஜி, கம் வித் விஜின்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், அந்த ட்ராமா நான் பார்த்துருக்கேன் சார், உன்னை வந்து ஒரு மனுஷனான்னு நினச்சி நான் கூப்பிட்றேன், பார்த்துருக்கேன், என்ன அர்த்தம், யூ ஆர் கம்மிங் அப்படின்ட்டு போயிட்டார். நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ட்ராமா போட்டிருக்காங்க. அந்த டே வந்த உடனே நான் சொன்னேன், இன்றைக்கி 7 மணிக்கு ட்ராமா இருக்குமா, நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோடனே என் ஒய்ஃப் வந்து 5 மணிக்கு மேக்கப் பண்ணிக்க போகிறேன்னு உள்ளே போயிட்டு, சார் இந்த மைக்கு சரியாக இருக்கா சத்தம், நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது 7:10 ஆயிடுச்சு. இன்றைக்கும் வந்து காத்தாடு ராமூர்த்தியோட ட்ரூப்புக்கு தான் நிறைய கூட்டம் வரும், அதுவும் துப்படியும் சாம்பிடணுன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் 7:10க்கு போகிறோம், ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பித்து ஓடுது, பேக்கடாக இருக்குது ஆடியன்ஸு, விழுந்து பிறண்டு சிரிக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் உள்ளே போகிறோம், ஒன்லி அந்த ஸ்டேஜ் லைட்டில் தான் நாங்கள் உள்ளே போகணும், ஆடிட்டோரியம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 5th ரோவில் எங்களுக்கு நான் வந்து இன்வைட்டட் கெஸ்ட்டுங்கிறதுனால 2 சீட் இருந்தது, 5th ரோவில் போய் உக்காந்துட்டோம். ட்ராமா நடக்குது, விழுந்து பிறண்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு வயசான கப்பிள் உட்காந்துருக்காங்க, மஸ்ட் பி ஏ பிராமின் கப்பிளாக இருக்கும், அவங்களோட அந்த லாங்குவேஜ் கான்வர்சேஷன்லாம் அப்படி தான் இருந்தது. அவங்க உட்காந்துருக்காங்க, ட்ராமா நடக்குது, ஜனங்க விழுந்து பிறண்டு சிரிக்கிறாங்க. அந்த ஐயாவுக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும் போல இருக்குது, அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஓல்டு கப்பிள். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து வீட்டுக்காரரை கேட்குது, கேஸ் மூடிட்டு எல்லணும்
அவன் ட்ராமா பார்க்குற மூடில் இருக்கான். அவன் கத்துறான், மூடியாச்சு, இதே டோனில் கத்துறான், மூடியாச்சு மூடியாச்சு. ட்ராமா பார். இங்கே வந்து உக்காந்துட்டு கேஸை மூடிட்டியா, அதை மூடிட்டியா, எல்லாம் மூடியாச்சு, ட்ராமா பார். அந்த அம்மா விடலை. நீங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டே இல்லணும். உங்கள்கிட்ட பெரிய கெட்ட பழக்கம், எல்லா லைட்டையும் போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு வந்தால் இன்றைக்கி டிஎன்இபி டேரிஃப் இவ்வளவு பேசுது சார். அங்கே உட்காந்துண்டு டிஎன்இபி என்ன டேரிஃப் தெரியுமா, போன மாதம் இவ்வளோ பேசுது. அனுச்சாச்சு ட்ராமாவை பாருங்க. அந்த அம்மா ஒரு அதாவது இவனை ட்ராமா பார்க்க விடக்கூடாதுங்கிற கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கு அந்த அம்மா. அந்த அம்மா பேசுது, பாத்ரூம் குழாயெல்லாம் மூடிட்டேலா, சி பிளாக்ல பாமினி குழாயை திறந்து வச்சுட்டு பாம்பே போயிட்டான். அப்சல்யூட்லி நோ வாட்டர் இன் சி பிளாக். மூடியாச்சுமா ட்ராமாவை பார்க்க விடுமான்னு. அந்த அம்மா விடலை. கதவெல்லாம் பூட்டிட்டம்மா, ஒன்றா லிஸ்ட்டு போட்டு கேட்டாத, கதவை பூட்டியாச்சு அப்படின்னோடனே அந்த அம்மா கேட்டது, கிரில்லு கேட்டு பூட்டினீங்களா? இவன் கிரில்லு கேட்டான்ட்டான். இந்த அம்மா சொல்லுது, எப்போ கிரில்லு கேட்டான்னு கேட்டிங்களோ அப்போ பூட்டலைன்னு அர்த்தம். ஒரு வீட்டு கிரில்லு கூட பூட்டாமல் அப்படி என்ன ட்ராமா வேண்டி கிடக்கு உங்களுக்கு? காத்தாடியும் எங்கேயும் போக மாட்டார், இந்த ட்ராமாவும் எங்கேயும் போகாது. இப்போ முடிவாக சொல்லுங்கள், கிரில்லு கேட்டு பூட்டினீங்களா இல்லையா அப்படின்னோன்னு அவன் சொன்னான், அப்படின்னா உனக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருமா, அவரை கேளுன்னா அவன். மாமி கேட்குறான், நான் ஏன் அவரை கேட்கணும்? அவன் சொல்கிறான், அவன் தாம்மா உன் புருஷன், நீ இருட்டில் இடம் மாறி உக்காந்து ஏன் உயிர் எடுக்கிற? ட்ராமாவே பார்க்கலன்னு எழுந்து போயிட்டா சார். 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன். அப்புறம் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு 10 ரூபா தள்ளி போய் உட்காரலாம் அப்படின்னா. இப்போ மகாகணபதி கேட்குற, நீ எதுக்குடா 10 ரூபா தள்ளி போய் உட்காரணும்? நான் ஏன் 10 ரூபா தள்ளி போய் உட்காரணுன்னா, இப்போ இந்த மாமிக்கு இவர் தான் வீட்டுக்காரர்னு தெரிஞ்சு போச்சு. பழையபடி கேஸ்லேருந்து ஆரம்பிப்பான், அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என்னவோ சொன்னார்ல, ஐ எம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் ஆர் த செலிப்ரிட்டிஸ்லாம் அவளெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பிம்பம் அப்படி வந்துடுச்சு. ஒரு செலிப்ரிட்டி கேடர் வருது, ஒரு விஐபி கேடர் வருது, எங்கேயா போனால் செல் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம தயார் இல்லை. நம்ம வீட்டில் வந்து நான் விஐபியும் இல்லை, செலிப்ரிட்டியும் கிடையாது. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வாக்கிங்லாம் போயிட்டு வருவேன். வாக்கிங் போயிட்டு வந்தால் ஒரு 6:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை எழுப்புவேன். எழுப்பி ஒரு கப்பு காப்பி கொண்டாந்து கொடுப்பா. ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். அதுக்கு மேலே பேசினா சண்டை வந்துடுது, அதனால் பேசுறதில்லை. அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை மதிக்கிறாங்க, ஒரு விஐபி கேடர் வந்துடுச்சு, அது இல்லைங்கிறது உனக்கு எனக்கும் தான் தெரியும். அதனால் ஃபோன் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி நறுக்கிற கட்டர் இருக்குல்ல, அதை வச்சு இன்றைக்கி என்னெல்லாம் சமையல் பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சு கரெக்டாக நறுக்கி கொடுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த அம்மா திட்டுது, ஒரு கீரைக்கட்டு கூட நறுக்கிறதுக்கு துப்பு இல்லை, நீ எல்லாம் என்ன ஹியூமர் கிளப்பில் செக்ரட்டரி அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம் அப்படின்னோடனே என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இப்போ யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய வரும், ஒரு நாளைக்கு காலங்காலத்தால் ஒரு 20-25 ஃபோன் இன்னி வரைக்கும் வரும், ஃபோன் வரும். அப்படி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, இதை கொடுக்குறேனே, கீரைக்கட்டு நறுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொன்னால் நம்ம மரியாதை போய்டும், ஒரு கெத்து வேணும்ல. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. பொதுவாக என் ஒய்ஃபு நான் சொல்லி கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது. சொந்தத்தில் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டதுனால நீங்கள் வாங்க போங்கன்னதான் நான் சொன்னால் உண்டே தவிர அந்த அம்மா சொல்லவே சொல்லாது. அதனால் அந்த அம்மாட்ட சொன்னேன், இப்போ தான் சுச்சுவேஷன், நான் கீரை நறுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னான்னா நீ என்ன சொல்லணும்னா, சார் கீரைக்கட்டை நறுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது. பின்ன என்ன அதாம்மா என்ன சொல்லணும்னா, சார் வந்து தியானத்தில் இருக்கார்
மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம், தியானத்தில் இருக்கார். ஒரு 1/2 hour தியானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படின்னா என் ஒய்ஃப் சொன்னால், எக்ஸசைஸ் பண்ணுவார்னா எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் 1/2 hour வந்து இந்த காய்கறி எல்லாம் நறுக்கிறத தியானம்னு சொன்னேன். 5 minutes என்னென்னா, இந்த கிச்சன் சிங்கில் பாத்திரம்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அதனால் நீ வந்து ஒரு 30 minutesனு வச்சுக்கேன். 30 minutes மெடிடேஷனில் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தவுடனே ஐ எம் ராமநாதன், சரஸ்வதி ராமநாதன் ஃப்ரம் பெசன் நகர் பேசுகிறேன். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹியூமர் கிளப்பில் மெம்பர். எங்கள் வீட்டுக்காரர் ராமநாதன் சேகரன் சார்கிட்ட பேசணுங்கிறார், பேசலாமான்னு என் ஒய்ஃப் சொல்லிச்சு, சேகரன் சார் தியானத்தில் இருக்கார், இப்படி ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour கழிச்சு பேசுங்கன்னொன்னா அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரரும் தியானத்தில் தான் இருக்கார், 1/2 hour கழிச்சு பேச சொல்லட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி நமக்கு மீட்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகாகணபதிக்கு ஃபோன் பண்ணி அவரை உஷார் பண்ணலாம், எப்படி ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணால் மகாகணபதியோட ஒய்ஃபு எடுக்கிறாங்க ஃபோனு. நான் சொன்னேன், இன்றைக்கி மீட்டிங் இருக்கேம்மா, நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் தியானத்தில் இருக்கார். அதனால் எல்லாருமே அந்த மாதிரி தான், ஒரு தியானத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார், ஆல் இண்டியா ரேடியோவில் என்னுடைய ஒரு குரு. அதாவது எங்கள் ஹியூமர் கிளப்பை தொடங்கி வச்சதும் அவர் தான். அங்கே ஒரு குரு பாரம்பரியத்தில் தான் அவர்கிட்ட நடப்போம். அவர் சொல்கிற ஜோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி யதார்த்தமாக வந்து விழும். இந்த கும்பகோணத்துக்கு தாண்டி ஒரு ட்ரெயின் ஒன்று வரும், அதுக்கு பேர் செங்கோட்டை பாஸ் பேசஞ்சர்னு பேர். செங்கோட்டை பாஸ் பேசஞ்சர். அது ராத்திரி ஒரு 10 மணிக்கு அங்கே வரும். அது விழுப்புரம் வரத்தே மணி 1 ஆகும். மெட்ராஸ் எக்மோர் வரும்போது ஒரு 5-5:30 மணிக்கு போகும். இதுதான் அந்த ட்ரெயினோட ஷெட்யூல். அதில் என்ன மாதிரி ஒருத்தன் அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் வருது. அந்த திடிச்சேரன்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். அங்கேருந்து ஒரு கிழவி கையில் ஒரு பையோட இவன் ஏறின வண்டியிலேயே ஏறுது. ஏறினோன்னா இவன் பக்கத்தில் அது உக்காந்து அந்த கிழவி சொல்லுது, இதை பார்ப்பா, என் பேத்தியோட கல்யாணம் விழுப்புரத்தில், நான் இங்கே தங்கியிருக்கிற வீட்டில் அவங்களுக்கு ஏதோ வேலை, எனக்கு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு, திரும்பி வரத்துக்கு டிக்கெட்டு, மொய்க்கு ஒரு 500 ரூபா பணத்தை அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வயசாகி போச்சு, உக்காந்த மணிக்கு நான் தூங்கிடுவேன். அந்த ட்ரெயின் ஏதோ விழுப்புரத்தில் ஏதோ 1 மணிக்கு போகும்னு சொல்கிறாங்க. நீ 1 மணிக்கு என்னை வந்து எழுப்பி விடு, நான் தூங்கி போயிட்டேன்னா உருட்டியாவது விட்டுரு. ஏன்னா விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம், இறங்கின உடனே போயிடலாம், என்னை உருட்டியாவது விட்டுரு, நான் போகணும்னு சொன்னோன்னா அவன் சொல்கிறான், இதையெல்லாம் ஏம்மா நீ என்கிட்ட சொல்கிற, நான் என்ன அப்படி ஒன்றும் ஈவு இறக்கம் இல்லாதவனா, நானாக உன்னை சுமந்துட்டு போகிறேன், ட்ரெயின் தானே சுமந்துட்டு போகுது, 1 மணிக்கு நான் உன்னை எழுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த கேள்வி அவனை நம்பி உக்காந்தபடியே தூங்கி போச்சு. கிழவி கண்ணை விழிச்சு பார்க்குது, வண்டி எக்மோரில் நிற்குது. கிழவி கத்துன்னு கத்துது. உன்னை நான் கும்பகோணத்திலேயே படித்து சொன்னேனே இல்லையா, 1 மணிக்கு என்னை விழுப்புரத்தில் இறக்கி விடு, எல்லாத்தையும் உருட்டியாவது விடு, 6-7 முகூர்த்தம்னு சொன்னேன்னா சொல்லி, இப்போவே மணி 7 எக்மோரில் நிற்கிறேன், என் கையில் காசும் கிடையாது, விழுப்புரம் போகிறதுக்கு எப்படி வழியும் தெரியாது, மணி 7 ஆகுது, நீ முடிஞ்சால் இறக்கி விட்டுருக்கணும், இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும்னு சொன்னோன்னு கிழவி போட்ட சத்தத்தை கேட்டு, மெட்ராஸில் ஒரு பழக்கம், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துன்னா தர்மடி போடுவாங்க, போட்டு பின்றானுங்க. அவன் அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏண்டா அந்த கிழவியாக அந்த கத்துது, நீ ஒன்று இறக்கி விட்டுருக்கணும், இல்லைன்னாவது சொல்லியிருக்கணும், இத்தனை அடியும் வாங்கிட்டு அந்த கழுவி இந்த கத்துது, நீ என்னடா அப்படி யோசனை பண்ணுற அப்படின்னோன்னா அவன் சொல்கிறான், நான் அதுக்கு யோசனை பண்ணல, இந்த கழுவியே இந்த கத்துது, நான் இதுன்னு நினச்சி விழுப்புரத்தில் ஒரு கழுவியை இறக்கி விட்டுருக்கேன்னு, மாட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக உருட்டி விட்டுருக்கேனே,
அந்த கிழவி என்ன சத்தம் போடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நகைச்சுவைகள், வெளியில் வரக்கூடிய நகைச்சுவைகள்லாம் பார்த்திங்கன்னா, அதுலேயும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு மேடம் வந்து சொன்னாங்கல்ல, இப்போ வந்து பேக்கெட் பால் இல்லாமல் கறந்த பாலில் காஃபி குடிக்கும். நானும் ஒரு நாள் வந்து அதை டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஃப்ளாட் லிவிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு, இன்னொரு விதத்தில் மைனஸ்ன்னு வச்சுங்களேன். ஒரு ஃப்ளாட்டில் ஒரு அப்பா பையன் இவ்வளோ தான் இருக்கான், இத்தினூண்டு இருக்கான், அவனை போட்டு மாற்றுன்னு மாற்றுறார். அவங்க அப்பா போட்டு பின்னுறார் அடி. அவனுக்கு அடித்தாங்க அம்மனு குய்யோ முறையோன்னு கத்துறான். இப்போ எதிர்த்து ஃப்ளாட்லேருந்து ஓடி வந்து அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். அவனை எதுக்கு அடிக்கிற, அடி தாங்கிற வயசாது, இத்தினூண்டு இருக்கான், இந்த அடி அடிக்கிற, அடிக்காத அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொல்கிறான், ஏன் அடிக்கக்கூடாது, அவனை ஏன் அடிக்கக்கூடாது, நான் எல்லாம் எப்படி படித்தேன் தெரியுமா. அவன் நீங்கள் யாரையாவது போய் சௌக்கியமானு கேளுங்க, நம்ம சௌக்கியத்தை கெடுத்துட்டு தான் மறுவேளையே பார்ப்பான். அவனை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் கதையே ஆரம்பிச்சுட்டான். நான் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா. 8 மைல் காலுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து போவேன், புரிஞ்சுதா. ஒரு காக்கியில் நிற்கிற வெள்ளையில் சொக்கா, அதான் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பார், புரிஞ்சுனீங்களா. அதை கூட வாங்கி கொடுத்துட்டு டெய்லர்கிட்ட போய் சொல்லுவார், நான் 6வது தான் படிக்கிறேன், டெய்லர்கிட்ட போய் சொல்லுவார், வளர்கிற பையன் பார்த்து தைங்கன்னு சொல்லி அவங்க தைச்சி கொடுத்த பேண்ட்டு சட்டையை நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 40 பக்கம் நோட் புக் வாங்கி கொடுங்கன்னா 4 நாள் யோசனை பண்ணுவார், தைச்சி போட்டுக்கலாமே, நோட் புக்கே தைச்சி தான் ஏன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ யோசனை. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருக்கேன். இவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ, திரும்பி வரத்துக்கு ஆட்டோ, வந்தவுடனே நூடுல்ஸு மேகின்னு வச்சு திணிக்கணும். ஸ்கூல் ஃபீஸு 3000 ரூபா, டியூஷன் ஃபீஸ் 1500 ரூபா, இத்தனையும் கொடுத்து படிக்க வச்சா ஒரு அப்பா சன்னுக்கு 3க்கு என்னடா வித்தியாசம்னு 1.5 மணி நேரமாக கெஞ்சுறேன். ஒன்று தெரியும்னு சொல்லணும், இல்லைன்னாவது சொல்லணும். குறவன் மாதிரி முழிக்கிறானே தவிர அப்பாங்கிற ஒரு மரியாதை இல்லை. அவனை அடித்தான்னுட்டு அடிக்கிறான். எழுத்த வீட்டுக்காரன் சொல்கிறான், அடிக்காதரா, எனக்கே கஷ்டமாக இருக்குது, அடிக்காதன்னொன்னே இவன் சொல்கிறான், ஏன் அடிக்கக்கூடாது அது சொல். ஒரு சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, 1/2 மணி நேரமாக கெஞ்சுறேன், அவனை ஏன் அடிக்கக்கூடாது, ஏன் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் அடிக்காமல் இருக்கேன்னொன்னே எழுத்த வீட்டுக்காரன் சொல்கிறான், டேய் இவனுக்காவது சன்னுக்கு 3க்கு என்ன வித்தியாசம்னு தெரியல, உனக்கு என் பிள்ளைக்கும் உன் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியல, குடுறான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அப்போ அவர் இல்லை. அவருக்கு என்னென்னா மூக்கொழுகிட்டு இருந்தான் அந்த பையன், எங்கள் அண்ணன் பையன். கெக்க பெக்கன்னு விட்டு சொல்கிறான், ஊர்லெல்லாம் போய் ஜோக்கெல்லாம் சொல்கிறான், கெக்க பெக்கங்கிறான் அவன் சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கல. அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன நீ என்ன ஜோக்கெல்லாம் சொல்கிறியாமே, என்கிட்ட ஒரு ஜோக் சொல்லு, நான் சிரிக்கிறேன்னா பார்க்கலாம் அப்படின்னா. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஜோக்காக அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டோன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் சரி ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்லியேன்னா அவர்கிட்ட நம்ம என்னத்து ஜோக் சொல்ல முடியும், புரிஞ்சுனீங்களா. அதில் வந்து இப்போ நம்ம இங்கே உள்ளவங்களாம் ஓரளவு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க. இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம், நம்மளுக்கு குழந்தைங்கள் பிறந்த காலத்தில் நம்ம குலதெய்வத்தோட பேர் வைப்போம். ஆம்பளை பசங்களாக இருந்தால், பொம்பளை பசங்களாக இருந்தால் அந்த ஊர் அம்மனோட பேர் வைப்போம், இல்லை அப்பா அம்மாவோட பேர் வைப்போம், தாத்தா பாட்டியோட பேர். இதுதான் அந்த காலத்து நடைமுறை. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பாப்பா பிறந்தது அப்படின்னு சொன்னேன்னா, இந்த அம்மா ஒரு பக்கம் ஓடும், அவன் ஒரு பக்கம் ஓடுவான். ஹிகின் பாதம்ஸில் போய் ஒரு புக்கு, ஹவு டு நேம் த சைல்டு அப்படின்னு 1250 ரூபாய்க்கு ஒரு புக்கு, அதுவும் இங்கிலீஷில் வாங்கிட்டு வருவோம். குழந்தைக்கு பேர் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டில் ஒரு மாடர்ன் கப்பிள், நல்லா ஐடியில் சம்பாதிக்குது, ஒரு 2 லட்சம், அது ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு கப்பிள். குழந்தை பிறந்துச்சு. ஆனால் ராத்திரி ஆனால் சண்டை, பயங்கர சண்டை. இது டெய்லி சண்டை போடுறதுனால பக்கத்து ஃப்ளாட்டில் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் மாதிரி உட்காந்துருக்கு, அவருக்கு ஒரு இம்சையாக இருக்குது. அவர் ஒரு நாள் உள்ளே போயிட்டார், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், பட்டிமன்றத்தெலாம் பேசுவேன், பார்த்துருக்கீங்களா. ஆமாம், என்ன உங்களுக்கு உனக்கு ஒரு கார் வந்து அழைச்சிட்டு போகுதுமா, நான் பார்க்குறேன் பால்கனியிலன்னு. அந்த ஆளுக்கு ஒரு கார் வந்து அழைச்சிட்டு போகுது.
நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீ ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறான், பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கீங்க, படித்தவங்கள. ராத்திரி ஆனால் ஏம்மா சண்டை போடுறீங்க? என்னால் அங்கே உட்கார முடியலையே, என்ன மே நோ யுவர் ப்ராப்ளம், நான் சால்வ் பண்ணிட்டோமான்னு அவராக வாலண்டியராக உள்ளே போன உடனே அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பா எனக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். ஏவிஎம் ராஜேஸ்வரில் என்ன ரெண்ட்டு தெரியுமா? அன்றைக்கி 15 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. அப்படி செலவு பண்ணார். 35 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தார். அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவரு அப்பா பேரை வைக்கணுங்கிறார். குழந்தைங்க எப்படி வைக்க முடியும்? அவங்க அப்பா பேர் ராமன், எப்படி வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது. எங்கள் அப்பா பேர் ஸ்ரீனிவாஸ், அவர் பேர் தான் நான் வைக்க முடியும் அப்படின்னா அவன் கத்துறான். உங்கள் அப்பா 1 கோடி என்ன சும்மா போட்டு பண்ணாரா? நான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், பிடெக், புரிஞ்சுதா? பிடெக் எம்பிஏ ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தேன். 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னா உங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்ன பேர் வச்சா என்ன கேடு, ராமன்னு பேர் வச்சா என்ன கேடுன்னு அவருக்கு முன்னாடியே சண்டை போடுறாரு. அப்போ ராமச்சந்திரன் சார் சொன்னார், இப்போ ராமனும் வேணாம் சீனிவாசனும் வேணாம், நான் ஒரு ப்ரொஃபஸர், பட்டிமன்றத்தெலாம் பேசுகிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு தெரியும், நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் ஒரு பேர் வைக்கிறேன், நீங்கள் வாய் நிறைய கூப்பிடுங்கன்னொன்னா அங்கிள் நீங்களே வைங்கன்னொன்னா இவர் சொன்னார் ராமகோபால சீனிவாசன் அப்படின்னு. கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ராமகோபால சீனிவாசன் சொன்னோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இந்த ப்ரொஃபஸர் இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரொஃபஸர் ஒரு சேரில் உட்காந்து வச்சு பாப்பாவோட மடியில் போட்டு நீங்களே பேர் வைங்கன்னொன்னே ப்ரொஃபஸருக்கு தாங்கள சந்தோஷம். என்னடா இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம வீட்லேயே எவனும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் ஆகி பையிலேருந்து ஒரு 1000 ரூபா நோட் எடுத்து பிள்ளைகளை வச்சு ராமகோபால சீனிவாசன் 3 தடவை சொல்லி வாய் நிறைய கூப்பிடுங்கம்மா, ப்ராப்ளம் சால்வ்டா அப்படின்ட்டு போயிட்டார். போனால் திருப்பியும் சண்டை கத்துறாங்க. இந்த அம்மா சொல்லுது, ஏங்க உங்கள் அப்பா பேர் ராமன், எங்கள் அப்பா பேர் சீனிவாசன், அப்போ ராம சீனிவாசன்னு தானே வைக்கணும், ராமகோபால சீனிவாசன் எப்படி வைக்க முடியுங்க, யார் அந்த கோபாலன் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொஃபஸர் உள்ளே வந்து அது எங்கள் அப்பா பேர் வச்சுக்க. வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் உள்ளே வந்து பூந்துருவான். அதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, முன்காலத்தில் எல்லாம் இப்போ எல்லாமே வந்து மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இந்த மாற்றம் என்றுமே மாறாது அப்படிமா. இப்போ நம்ம அப்படி இருந்தோமே அப்படின்னா, எங்கள் அப்பா எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா எனக்கு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அக்ரஹாரத்தில் எங்கள் அப்பா சத்தம் போட்டார். ஒரு 50 வீடு எங்கள் அக்ரஹாரத்தில். எனக்கு 6 வயசு 7 வயசு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வீட்டு வாசலில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறார். ராமூர்த்தி வா வெளியில் அப்படிங்கிறார். அமைதியாக இருக்கும் கிராமம், அக்ரிகல்ச்சர் வில்லேஜ், புரிஞ்சுனீங்களா? ஐ எம் டாக்கிங் அபவுட் 1958 and 60. இவ்வளோ அமைதியாக இருக்கும், ஊரே அவ்வளோ நல்லா இருக்கும். வா ராமூர்த்தி வெளியில் அப்படிங்கிறா. அதில் என்ன விஷயம், ஊர் கெட்டு போச்சுடா. ஊராது, ஊரா இது எல்லாம் கெட்டு. எப்போ 1958, புரிஞ்சுதா? அப்போவே ஒரு வீடு கெட்டு போச்சுன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் அவர் காலத்தில். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும், புரிஞ்சுனீங்களா? அப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போச்சு. அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம். சின்ன வயசில் பண்ணும்போது கல்யாணம்லாம் ஆகிடும், தடப்படலாம் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு வந்து புள்ள வீடு எப்படி இருக்கும், அவங்க சம்மந்தி வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, என்ன பழக்கம், என்ன பேச்சுவார்த்தை, என்ன சாப்பாடெல்லாம் தெரியாது, புரிஞ்சுனீங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மறு வீடுன்னு அனுப்புவாங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அழைச்சிட்டு வந்து இல்லை இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு 1 வாரம் இருக்க சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியும் எது எது ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுது, மாப்பிள்ளைக்கு எது எது வச்சா ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுது, அவனுடைய குணாதிசயங்கள்லாம் தெரியும். அதுக்காக மறுவூடுன்னு ஒன்று வச்சாங்க. இப்போல்லாம் மறுவூடெல்லாம் கிடையவே கிடையாது, புரிஞ்சுனீங்களா? அப்படி ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, வீட்டுக்காரன்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது மறுவூடெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போச்சு. நான் வந்து எங்கள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஒரு 15 days ஐ எம் கோயிங் டு மதுரை. இன்னும் அந்த அம்மா மதுரை போச்சு.
மதுரை போயிட்டு 15 நாளைக்கு அப்புறம் ஃபோன் வருது, நான் திரும்பி வரேங்க, நாளைக்கு காத்தால பாண்டியனில் வந்துடுறேன், எக்மோருக்கு வாங்க அப்படின்னோடனே இவன் போய் நிற்கிறான். எக்மோருக்கு பாண்டியன் வண்டி நிற்குது, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. எழுத்தாமடி இன்னொரு வண்டி நிற்குது. அங்கே எழுத்தாமடி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி ஒரு ஜோடி அந்த ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. என்ன மாதிரி ஒரு புருஷன் ஃபேண்டா வாங்கி கொடுத்தான், கொக்கோ கோலா வாங்கி கொடுத்தான், இண்டு பேப்பர் வாங்கி கொடுத்தான், தினமணி வாங்கி கொடுத்தான். அப்புறம் உனக்கு என்ன வேணும், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறான். டார்லிங் உனக்கு என்ன வேணும்னா சொல்லுங்க டார்லிங், நான் வாங்கி தரேன், ஐ எம் யுவர் லவ் அப்படின்லாம் சொல்கிறான். சொல்ல சொல்ல இந்த அம்மாவுக்கு கூன்னு ஏறுது. இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு. பிடிச்சி புருஷனை பிடிச்சி சத்தம் போடுது, நான் பாரியா கொக்கோ கோலா வாங்கி கொடுத்தான், ஃபேண்டா வாங்கி கொடுத்தான், தினமணி வாங்கி கொடுத்தான், டிஃபன் வாங்கி கொடுத்தான், மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தான், என்ன வேணும்னா கேளு டார்லிங்னு சொல்கிறான். ஊருக்கு போய் 15 நாள் கழித்து திரும்பி வரேன். மூஞ்சி வாழைப்பூ மாதிரி மூஞ்சியை வச்சுன்னு இருக்கு. அவனை பார்த்தா நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா, அவன் எவ்வளோ லவ்வபுளாக இருக்கான், அவனை பார்த்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னு அவன் சொல்கிறான், ஏம்மா அவன் சென்ட் ஆஃப் கொடுக்க வந்திருக்காம்மா, நான் ரிசீவ் பண்ண வந்திருக்கேன், புரிஞ்சுதா? இப்போவே நீ மதுரை போகிறேன்னு சொல்லு, அத்தனையும் வாங்கித்தரேன், புரிஞ்சுனீங்களா? அந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அந்த நீங்கள் சொல்லுவாங்க. இப்போ இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, புரிஞ்சுனீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் லைட்டாக தான் எடுத்துக்கணும். ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டோன்னா யாரும் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட இனிமேல் ஆள் கிடையாது. என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் நான் 11ஆவது கடைசி பையன், புரிஞ்சுனீங்களா? எனக்கு முன்னாடி 6 அக்கா, எனக்கு அப்புறம் ஒரு 5 அண்ணா, 4 அண்ணா, நான் ஒரு கடைசி பையன், 11ஆவது பையன். இனிமேல் அதெல்லாம் நடக்காது. ஒன்று முறைச்சிக்கிட்டா கூட அண்ணன் தங்கி அக்கா தங்க உறவெல்லாம் இருக்கும். இப்போ 1:1, புரிஞ்சுனீங்களா? இப்போ ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி தான். ஒரு 40 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ பின்னோக்கி பாருங்கள், முன்னோக்கி பாருங்கள், எப்படி இருக்கும் அவங்களோட லைஃபு, எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சித்தப்பா கிடையாது, பிடிப்பா கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அத்தை கிடையாது, குடும்ப உறவே கிடையாது, மொட்டையாக நிற்கும், புரிஞ்சுனீங்களா? அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கான்செப்டே போயிடுது. அப்படிங்கும்போது அன்லெஸ் யூ அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப், இல்லை சுற்றி உள்ளவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய எதிர்காலம்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க பின்னாடி நான் உண்மையிலேயே யோசனை பண்ணுறேன், யாரும் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் எனக்கு என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது கேட்டேன், நான் தான் பேசினேன், ஒரு அம்மாட்ட பேசினேன். எல்லா வீட்லேயும் அப்பாக்கள் பேசுவதே இல்லை, புரிஞ்சுனீங்களா? அப்பாலாம் ஒரு சும்மா சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருப்பாங்க, அப்பா பேசுகிறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் கை தட்டுறார், உங்களை நான் பாராட்டுகிறேன். இல்லை கிடையாது, அம்மா தான் பேசுவாங்க. நான் அந்த அம்மாட்ட பேசுகிறேன், இந்த மாதிரிம்மா என் டீட்டெயிலாம் சொன்னால் ஒரு பொண்ணை பெற்ற அம்மாவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வர வேண்டாம்? ஒரு வரன்னு வருதே, மாப்பிள்ளை பையன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் நமக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை அந்த அம்மா. நான் சொல்லிகிட்டே வரேன், அப்புறம் உங்களுக்கு ஒரே பையன்தானா அப்படிங்குது அந்த அம்மா. ஆமாம் ஒரே பையன்தான். இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டது எங்கள் அம்மா. நீங்கள் எங்கே போவீல்னு கேட்குது. நான் சொன்னால் நான் எங்கேயா கோயில்களான்னு போக வேண்டியதுதாம்மா. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை, புரிஞ்சுனீங்களா? ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்லாம் வரவே வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு 90 வயசாகுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வயலுக்கு போவாங்க, நடந்து போவாங்க, சத்துள்ள உணவு சாப்பிட்டாங்க, டாக்டர் வீட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாமல் இருந்தது. தாத்தா வெளியில் போகிறாராம், அவருக்கு வயசு 90, பாட்டிக்கு வயசு ஒரு 85க்கு மேலே. இப்போது இன்னொரு சூட்சுமம் சொல்லித்தரேன் பாருங்களேன். இந்த காலை இழைய நீட்டி உக்காருவாங்க, இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் சொல்லுவாங்க காலை இழைய நீட்டு. எப்படின்னா இழையன்னா இப்படி உக்காந்து எல்போர்டு மாதிரி நீங்கள் காலை நீட்டி உக்காந்து 2 காலையும் நீட்டுறது பெண்களால் முடியும், ஆண்களால் முடியாது, புரிஞ்சுனீங்களா? சவுட்டாக இருந்தால் கூட அவங்க உட்காந்து காலை நீட்டிப்பாங்க, அது எல் ஷேப்பில் இருக்கும், அது ஆண்களுக்கு வராது, பெண்களால் முடியும். அந்த அம்மா அப்படி காலை இழைய நீட்டிக்கிட்டு ஊசியில் நூல் கோக்குது. எது 85 வயசு கிழவி நூல் கோக்குது. பேரன் இங்கேருந்து ஒரு கன்னத்தை தட்டிட்டு, என்ன பண்ணுறியா 90 வயசு உங்கள் தாத்தா
வெளியில் போகணுங்கிறார். சட்டையில் பொத்தான் இல்லை, 2 பொத்தான் இல்லை, அதை விட்டால் அது அப்படியே போகும் மேலே ஒரு துண்டை போட்டு. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? அதான் பட்டன் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஊசிக்குள்ளே நூல் போக மாட்டேங்குது. ட்ரை பண்ணுறேன், போக மாட்டேங்குது. அவன் ஒரு கட்டணத்தை ஒரு தட்டிட்டு கேட்குறான், எத்தனை நேரமாக ட்ரை பண்ணுறேன்னு. 1/2 அன் ஹவராக ட்ரை பண்ணுறேன், ஊசிக்குள்ளே நூல் போக மாட்டேங்குது. கணத்தில் இன்னொரு தட்டிட்டு சொல்கிறான், 1/2 அன் ஹவர் இல்லை, 1/2 டே ட்ரை பண்ணால் கூட ஊசிக்குள்ளே நூல் போகாது. ஏன்னா ஊசி கீழே வந்து 1 மணி நேரம் ஆச்சுன்ட்டு போகிறேன். நம்ம இழந்துட்டோமா இல்லையா? அதெல்லாம் இழந்துட்டோமா இல்லையா? நான் உண்மையிலேயே எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாட்டி, வயசான பாட்டி, அது ரொம்ப சிகப்பு உடம்புல பச்சை நரம்பு தெரியுமா? வத்தி போனால் பச்சை நரம்பு தெரியும். இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு கிடையாது, தாயாதி தான், உறவு கிடையாது, பக்கத்து வீடு. வறுமையில் மலரக்கூடிய நட்பும் உறவும் வசதியில் வராது. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், வறுமையில் வரக்கூடிய நட்பும் உறவும் வசதியாக வாழ்ந்தால் வர. எங்கள் வீட்லேயும் ஒன்றும் கிடையாது, விடிஞ்சா அவங்க வீட்லேயும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் எனக்கு 73 வயசில் அந்த பாட்டியை பற்றி இன்னும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் மெட்ராஸில் வந்து வேலைக்கு வந்துட்டு ஊருக்கு போனோடனே அங்கே கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக விபூதி மாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. விபூதி குங்குமம் 2 வச்சுக்கிட்டு தான் பாட்டியம்மா உட்காந்துருக்கும். ஏன்னா வந்து சொல்லுது, நீ அந்த அம்மாவே கற்பனையாக சொல்லுது, மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டியாமே, நிறைய சம்பாதிக்கிறாமே. எங்கள் அம்மா பேர் ஜானகியை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 90 எடுத்து என் நெத்தியில் இட்டாங்க பாருங்க. அந்த ஸ்பரிசம் எனக்கு 73 வயசு வரைக்கும் மறக்கலை. புரிஞ்சுனீங்களா? மறக்கலை. அந்த டச் எங்கேருந்து கிடைக்கும் சொல்லுங்கள்? அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எங்கேருந்து கிடைக்கும்? அது இன்னும் கரெக்டாக நான் சொல்லட்டுமா? முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி வந்து ஒய்ஃப் இல்லாமல் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஏன்னா ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியாமல். அது நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும். இங்கே எங்கே அன்பு கிடைக்கலையோ, எங்கே அன்பு கிடைக்குதோ அங்கே ஒட்டுவாங்க. அந்த படத்தில் கதை அப்படி தான் வருது. ராதாங்கிற ஒரு போட் விமனை வந்து லவ் பண்ணுறாங்க அந்த படத்தில். கடைசியில் டெத் பெட்டில் இருக்கார். உங்களுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இந்த ஊரில் சொல்லுவோம், அட கூப்பிட்டு வாயா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வாயா, அது பார்த்தாது அவன் சாவட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வரும். ஊரே கூடி நிற்கும் அந்த குடிசையில். சிவாஜியை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. சிவாஜி மாதிரி ஒரு மனுஷனை தான் க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும், வேறு யாரையும் க்ளோஸ்அப்பில் காட்ட முடியாது. அந்த க்ளோஸ்அப்பில் காட்டினோன்னா அங்கேருந்து பரிசலில் ராதா வருவாங்க. இப்போ இந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே சிவாஜியை க்ளோஸ்அப்பில் காட்டு அந்த கேமரா அங்கே போகும். ராதா பரிசலில் வந்து அதை நிற்பாட்டிட்டு ராதாவோட கால் வந்து அந்த பூமியில் படும். இவர் உடம்புல ஒரு ஷேக் வரும். புரிஞ்சுனீங்களா? இவர் உடம்புல ஒரு ஷேக் வரும். அது கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்தவங்களுக்கு தான் அது இருக்கும். எனக்கு இந்த 73 வயசுலேயும் 10வது மைல் என் கார் தாண்டினோன்னா எங்கள் ஊர் வரும்போது படப்படன்னு இருக்கும். என் ஒய்ஃப் கூட சொல்லுவாள், பஸ்ஸில் போனால் ஊர் வந்து சேருமையா, எதுக்கு எழுந்து நிற்கிறேன்பா என் ஒய்ஃபு. அந்த ஊரில் அந்த பஸ்ஸு நின்ன உடனே கால் பதிட்டோம்ல, அப்போ கிடைக்கிற சுகம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. அது கூட்டு குடும்பத்தில் கிடைக்கும். புரிஞ்சுனீங்களா? கூட்டு குடும்பத்தில் அது கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். சார் நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கும்போது மகாக்கும் எனக்கும் உள்ள கோடு. நல்லா ஆல் இண்டியா ரேடியோவில் நிறையா பேசியிருக்கேன் ஒரு காலத்தில். இந்த மாதிரி ஒரு மைக்கு தான் இருக்கும், சுற்றி கிளாஸ் டோர் இருக்கும், இவ்வளவு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். அங்கே ஒரு ரெக்கார்டிஸ்ட் உட்காந்துருப்பான். ஏன்னா அங்கே ஜாதி கூடாது, மதம் கூடாது, இனம் கூடாது, பிராண்ட் நேம் கூடாது, பர்சனாலிட்டி கூட, இத்தனை கூடாது சொல்லி பேசுன்னு சொல்லுவாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். மேலே எடிட்டர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவார். கிளாஸ் டோருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அந்த மைக்கில் உட்காந்து அந்த ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணான்னா பஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே என்னென்னா அப்படின்னா பேசணும், இப்படின்னா முடிக்கணும். புரிஞ்சுனீங்களா? அது அப்படியே நான் வந்து ட்ரை பண்ணேன். எதிர்த்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுனீங்களா? வெறும் மைக் இருக்கும், 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் மூடிட்டு அந்த மேலேருந்து ஒரு இண்டிகேஷன் பச்சை லைட்டு வடியும். தெரிஞ்சோன்னா அப்படிம்பாங்க நம்ம பேசணும்.
அவனாவது நான் பேசுகிறத கேட்பான்னு பார்த்தா அவன் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போயிடுவான். அவன் 20 நிமிஷம் கழித்து தான் வருவான். நான் இப்படி ஆள் இல்லாத மேடைக்கு 20 வருஷமாக பேசி பழக்கப்பட்டதுனால இப்போ நீங்கள்லாம் எழுந்து வெளில போனால் கூட இதை விட பவர்ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற நீங்களும் கையும் தட்ட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் பார்த்துலாம் பேசு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன ஆகுன்னா, இப்போது எனக்கு இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் நான் சொல்கிறேன், குச்சலாம்பாள்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அப்புறம் ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்குது. இந்த ரெண்டில் தான் டைனிங் ஹால் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை அவன் பக்கத்துக்கு கொடுத்துருவான், பொண்ணு அவன் பக்கத்துக்கு கொடுக்கும், அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா அந்த பக்கம் சம்மந்தி எல்லாருமே டிக்கெட் இஷ்யூ பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு நியாயமாக ஒரு கல்யாண வீட்டில் நியாயமாக சொல்கிறேன், எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு 10 உறவுக்காரங்க இருப்பாங்க சார். இன்ட்டு 5 போடுங்க, 50 பேருக்கு மேலே சொந்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. புள்ள வீட்டுக்காரங்களையும் அப்படி தான். அப்படி பார்த்தா ஒரு 100 பேர் தான், எவ்வளோ பெரிய கல்யாண வீட்லேயும் ஒரு 100 பேர் தான் உறவுக்காரங்கள் இருப்பாங்க. ஆனால் ரிசப்ஷன் வச்சா 1000 பேர் வராங்களே, எப்படி வராங்க? வருவாங்க. வந்தால் இந்த அளவுக்கு கூட டைனிங் ஹால் இருக்காது பல வீடுகளில், பல கல்யாண மண்டபத்தில். நம்மளும் கல்யாண வீட்டுக்கு எதுக்கு சார் போகிறோம்? ரிசப்ஷனுக்கு போகும்போது ஏற்கனவே நம்ம வீட்டில் எவனோ கொடுத்த ஒரு பார்சலை எடுத்து பிரித்து நம்ம பேக் பண்ணி, புரிஞ்சுனீங்களா, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தா அவன் மேடையில் இருக்கிறவன் போதையில் இருப்பான், அவன் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகிடுவான். நீங்கள் அவனை போய் திட்டினா கூட தேங்க்யூம்பான் மாப்பிள்ளை, புரிஞ்சுனீங்களா? நம்ம எதுக்கு போகிறோம்? சாப்பிட்டு வரலான்ட்டு தானே போகிறோம். கொடுத்து போனால் அவன் கதவை மூடிடுவான், புரிஞ்சுனீங்களா? கதவை மூடிடுவான். மொத்தமே ஒரு 100 பேர் தான் உட்கார்ற மாதிரி டைனிங் ஹால் இருக்கும். திறந்தவுடனே எல்லோரும் ஓடி வருவான், தெரியுமா? ஓடி வந்து நானே 4 பந்தி 5 பந்தி விட்டு ஓடி வரேன். வேணும் ஒய்ஃபு பிள்ளையோட போயிடுங்க. இன்னொரு கொடுமை, மெட்ராஸில் அந்த எச்சையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவாங்க, தெரியுமா? வந்து உட்காந்துருவாங்க. அது உட்காந்து எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அவன் அந்த சாதம் போடுறவன் வந்து மிரட்டுறான், இன்னும் 10 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறான், சாப்பாடு போடுறவன். இவன் எல்லாத்துக்கும் தயாராகிட்டான், உட்காந்து. அவன் சொல்கிறான், பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன், இல்லை இதுலேயே போட்டு சாப்பிட்டுடுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். அப்போ அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்க சார். சாப்பாடு போட்டால் இன்னொரு கொடுமை என்னென்னா, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து நிற்பாங்க, தெரியுமா? அது எப்படி சார் இப்படி வந்து சாப்பிடும்போது இப்படியே பார்த்துப்போம், எப்படி நானே 5 பந்தி விட்டு என் பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் உட்காத்தி வச்சு அப்போ தான் ஃபஸ்ட் ஐட்டம் சாம்பார் போடுறான். அந்த சாம்பார் சாப்பிட்லான்னு இப்படி லிப் பண்ணுற பாருங்க, பின்னாடி இருந்தவன் பொழுதுபோக்குக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் ஒய்ஃப்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இந்த சாப்பிட்றாரு யார் தெரியுமா அவனுக்கு? யார் தெரியுமா அவனுக்கு? ஹியூமர் கிளப் சேகர் தெரியாதா? யூடியூப்லலாம் கலக்குவார், தெரியாதா அவனுக்கு? ஜோக்குன்னா அப்படி இருக்கும். ஆமாம், சொன்னதையே தான் திருப்பி திருப்பி கேட்டான். அவனை கேவலப்படுத்துகிறான் சார். அவன் என்ன சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவான். ஆனால் ஜோக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட மனுஷன் அநியாயத்துக்கு தங்கம், தெரியுமா? தங்கம்னா அப்படி ஒரு தங்கம் பார்க்கவே முடியாது. பாரு, சீக்கிரம் சாப்பிட்ருவாருங்க. நான் சாம்பாரில் இருக்கேன். இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போது அப்படி மாடர்னாக சாப்பிட்றாங்கல்ல, அப்படி ஷீட்டு ஒன்று ஊட்டுவாங்க, ஊட்டி 2 பக்கம் ரப்பர் பேண்ட் போடுவாங்கள்ல. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்படி என்னுடைய போராத காலம் அந்த ரப்பர் பேண்டு கைண்டு கீழே விழுந்துருச்சு. நான் பாதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த சாம்பார் ரசவாளி எடுக்கிறான்ல, அவனுக்குள்ளே ஏதோ ஃபைட்டு. அவன் கத்துறான், பார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, 13 வருஷமாக இங்கே இருக்க, நேற்று வந்தேன், என்ன நீ என்ன அதட்டுற அவன் சொல்லி வடுக்குன்னு இழுத்துட்டு போயிட்டான் சார். சாப்பிட்டுட்டே இருக்கு, இழுத்துட்டு போயிட்டான். ஏழை அந்த பக்கம் போச்சு. அங்கே இருக்கிறவன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போயிட்டான். ஏழை பழையபடி அங்கே வந்துடுச்சு. எனக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சுங்க. என்னுடைய இந்த முடியாமையே இங்கே வந்து நான் கதற அளவுக்கு வச்சுருக்கான். 2.5 வருஷம் ஆகி போச்சுங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தீரவே இல்லை. இலை திரும்பி வந்தபோது நம்ம இலையில் தான் சாப்பிட்டோமா? இந்த பக்கத்தில் இருந்தவன் சொல்கிறான், இலையில் ஒரு ஜிலேபியை காணும். நான் அப்படியே ஒருத்தன் சாப்பிடுவான். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா
ஒரு கல்யாண வீட்டில் நான் நிஜமாகவே பார்த்தேன். கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்லாம், மொத்தம் பாத்தி கட்டி சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே 2 தடவை சாம்பார் விட்டுட்டான். அவன் கேட்குறான், சாம்பாரை ஆப்பையில் விடட்டுமா அப்படியே சாக்கிட்டுமான்னு கேட்குறான். ஏய் வச்சுட்டு பாடான்ட்டான். அவனும் வாளியை வச்சுட்டு போயிட்டான். அப்படி திங்கிறான். சாப்பாடுனா அப்படி சாப்பிட்றான். சாப்பிட்டு அப்புறம் அடுத்த பந்தியிலையும் உட்காந்துக்கிறான். இப்போ அவன் கேட்குறான், போன பந்தியில் நீ சாப்பிட்டல்ல அண்ணா? ஆமாம். அவன் கிண்டல் பண்ணுறான் சப்ளையர், அடுத்த பந்திலையும் சாப்பிடுவியா? ஏய் அது நீ போடுறத பொறுத்து இருக்கு, புரிஞ்சுதா? தபார், நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம். உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், போடுறா அப்படின்னு சொல்லி போட்டான். சாப்பிட்றான் சார். சாப்பிட்ட உடனே கல்யாண வீடுகளில் அரவண பாயசம்னு கொடுக்கறது ஒரு பழக்கம் உண்டு. அதுவும் இந்த திருநெல்வேலிக்காரங்க பாலக்காடு சைட்லலாம் அரவண பாயசம்னு வெளியில் வச்சு நல்லா இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டான். யார்? 5 பந்தி சாப்பிட்டவன். அரவண பாயசமா குடு அப்படின்னோடனே இந்த சாம்பார் சப்ளை பண்ணவன் அங்கே நிற்கிறான். அவன் சொல்கிறான், டே இது நியாயமாடா, 5 பந்தி சாப்பிட்டடா, புரிஞ்சுதா? சரி எவனோ போடுறான், நீ சாப்பிட்ற இல்லைன்னு சொல்ல. நீ சாப்பிட்ட சாப்பாடை பார்த்து எதிர் டேபிளில் உட்கார்ந்ததில் 3 பேர் எழுந்து ஓடி போயிட்டான் தெரியுமா? ஒருத்தன் மாப்பிள்ளையோட மாமா, இன்னொருத்தன் சித்தப்பா, இன்னொன்று மாப்பிள்ளையோட தம்பி, 3 பேர் ஓடி போயிட்டாங்கடா. நாளைக்கு காத்தால முகூர்த்தம் நடக்குமா நடக்காத வேலையாக இருக்குது, புரிஞ்சுதா? அத்தனையும் சாப்பிட்டு அரவண பாயசத்துக்கு வந்து நிற்கிறியாடா, அது நியாயமாடா? சரி விடு, எவனோ போடுறான், நீ சாப்பிட்ட. ஆனால் அந்த டெக்னிக் என்ன அதை சொல்லு அப்படின்னா அவன் சொல்கிறான், டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ மவுண்ட் ரோடில் போயிட்டு இருக்க, மழை வேற பெய்யுது, திக்கு டிராஃபிக், சைக்கிள் கூட உள்ளே போக முடியாது, புரிஞ்சுதா? ஒரு ஆளே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் நிற்குது. சிக்னல் விழுந்தால் அப்படி 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 போகுதே தவிர வண்டியை ஃபஸ்ட் கீரே போட முடியல, அப்படி இருக்குது. அந்த சமயத்தில் கவர்னர் வராருன்னு வச்சுக்க, அப்படி வழி விடுமா விடாதா? விடுவாங்களா விடாதா? அரவண பாயசம் கவர்னர் மாதிரிட்டான் சார், புரிஞ்சுனீங்களா? அதனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அதுலேயும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மகா குரு நீங்கள் எனக்கு சொல்லிடணும் எப்போ முடிக்கணும். நான் இப்போ தான் இவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, கை தட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்திருக்காங்க. இன்னும் மீதி பேர்த்தையும் கைத்தட்டல் வாங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் பண்ணலான்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பி குட் பட் நாட் டு பி டூ குட் அப்படிம்பாங்க, தெரியுமா? நல்லவனாரு, ரொம்ப நல்லவனாலாம் இருந்துடாத அப்படின்னா. இவர் என்ன பண்ணுவார், எப்போ பண்ணாலும் அந்த பிச்சைக்காரன் தான் டிங்குன்னு ₹1 காயின் போடுவார். அந்த காலத்தில் ₹1 காயினில் ஒரு ஸ்கொயர் மீலே சாப்பிட்லாம். நான்லாம் சாப்பிட்ருக்கேன் மயிலாப்பிள். இந்த ₹1 போட்டவொன்னே அவன் டியூன் ஆகிட்டான், பிச்சைக்காரன் நல்லா டியூன் ஆகிட்டான். இன்னார் வந்தால் ₹1 கிடைக்குது அப்படின்னு சொல்லி டியூன் ஆன உடனே திடீர்னு பார்த்தா ₹3/4 போடுறான். ₹3/4 போட்டால் அவன் ஹாட்டாக ஒரு லுக்கு விட்றான். இப்போ நமக்கே இந்த வருமானம் குறைஞ்ச உடனே ஒரு கோவம் வருது இல்லை, 4 குறைஞ்சோன்னா ஹாட்டாக ஒரு லுக்கு விட்டான். அப்புறம் போனால் 8 போட்டோன்னா பாயில் ஆகிடுச்சு, உடம்பெல்லாம் பாயில் ஆகிடுச்சு, எரிக்கிற மாதிரி பார்க்குறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, 4 போட்டோன்னா கையை பிடிச்சிட்டான் பிச்சைக்காரன். கையை பிடிச்சா அவன் நியாயம் கேட்குறான். நியாயம் ₹1 போட்ட ஜென்டில்மேன், நான் ஒத்துக்கினேன். ₹3/4 போட்ட, உடம்பு பாயில் ஆகி போச்சு. சரி நம்மால் ஒன்றும் செய்ய வேணான்ட்டு விட்டேன். 8 போட்ட, திருப்பியும் பாயில் ஆகி போச்சு. ஒரே முட்டால் 4 போடுற, என்ன நியாயம் அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான். அப்படிலாம் கோச்சிக்கூடாது மிஸ்டர் பெகர், ஒரு மரியாதை தானே, கோச்சிக்கூடாது மிஸ்டர் பெகர். ₹1 போடும்போது ஐ வாஸ் எ பேச்சுலர், ஐ கேன் அஃபோர்ட் டு பே ஈவன் ₹2. என்னால் முடியும்டா, அதனால நான் ₹1 போட்டேன். ஒய் ஐ புட் 75 பைசே மை டியர் பெகர், நீ யோசனை பண்ண என்னடா அப்படின்னா. அப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால் 75 பைசா போட்டேன். நான் ஏன் உனக்கு 50 பைசா போட்டேன், அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுடா, அதனால் 50 பைசா போட்டேன். மை டியர் பெகர், ஒய் ஐ புட் 25 பைசே டுடே, எனக்கு போன வாரம் இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்குடா, என் குடும்பத்தையும் நான் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்கிறான். நல்லா இருக்குதே நியாயம், அப்போ ஏன் வருமானத்தில் நீ குத்தனம் பண்ணுறியாங்கிறான் பிச்சைக்காரன். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இந்த ஹியூமர் அப்படின்னு வரும்போது
நிறைய விஷயங்கள். நான் வந்து லைஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு எபிசோட் பண்ணேன். அது வந்து எல்லா ஊருக்கும் போய் நான் பண்ணது 1917 பண்ணேன். இப்போ காசிக்கு போனது எந்த வருஷம்ப்பா? 2019 2019 நான் காசிக்கு போனேன். ஆச்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு. அப்போ போயிட்டு வந்து அந்த அந்த எபிசோட் பண்ணேன். எங்கள் ஹியூமன் கிளப்பில் தான் பண்ணேன். அது இந்தியா ஃபுல்லாக வெளிநாடு ஃபுல்லாக போய் தேஞ்சு போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, த லைஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று. ரிட்டையர் ஆகிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்ம் வரும். புரிஞ்சுனீங்களா? ஒரு அழுக்காக ஒரு 4 முழம் வேஷ்டி, புரிஞ்சுனீங்களா? அயன் பண்ணாத ஒரு ஷர்ட்டு, ஷேவ்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ எல்லாம் இன்டர்நெட்டில் வந்து வாட்ஸ்அப்லேயே எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு மஞ்சள் பை ஒன்று கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போயிடுவாங்க. டெய்லி பேங்க்கு போவாங்க. நான் வந்து அந்த மாதிரி உள்ள ரிட்டையரைஸ் நிறையா பார்த்துருக்கேன் மயிலாப்பூரில். பேங்க்கு டெய்லி பேங்க்கு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னும் சில பேர் வந்து இந்த பேங்க் வாசலில் அந்த பாஸ்புக்கை பார்த்து அப்படியே கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருப்பாங்க. பென்ஷன் கிரெடிட் ஆகிருக்குமோ என்னன்னு தெரியாது, அப்படி இருப்பாங்க. சாயந்தரம் அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னா, அதே யூனிஃபார்ம் தான். ஒரு யூஜி பட்டை போட்டு ஒரு ஜோல்னா பையை மாட்டிட்டு கபாலி கோயிலில் போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு இவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அந்த கோயிலுக்கு வராங்கல்ல, இவர் ஏதோ பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவர் மாதிரி தெரியுது. அந்த பேங்க்கில் சர்வீஸில் உள்ளவன் ஒருத்தன் வருவான். இவர் உட்காந்து அவன் என்றானா, கிருஷ்ணமூர்த்தி ஹவ் ஆர் யூ அப்படின்னொன்னே, இப்போ சேகரன்னு கூப்பிட்டா நான் எட்டி பார்ப்பேன்ல, அந்த மாதிரி அவ்வளோ க்ரௌடில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒன்றும் எட்டி பார்த்துட்டான். என்ன தெரியல, ஐ எம் ராம்மூர்த்தி. இவர் கை கொடுத்துட்டார். ஓ ராம்மூர்த்தி இல்லை நீங்கள் அப்படின்னோடனே இவர் பேசுகிறார். நம்ம தான் ஒன்றா கிண்டியில் ஒர்க் பண்ணமே, அதுக்கப்புறம் சைதாப்பேட்டைக்கு மாற்றினா, அதுக்கப்புறம் எங்கேயோ போனால், ஆவடி போனால், அங்கே போனேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்தேன். போன வருஷம் ரிட்டையர் ஆகிட்டேன். ஜிஎம் வந்து நந்தகோபால், நல்ல மனுஷன், ரிட்டையர் ஆகிட்டேன். பென்ஷன்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, கிராஜுவேட் எல்லாம் வந்துடுது, எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு தான், அது டிசிஎஸில் ஒர்க். ஆமாம், இப்போ டிசிஎஸில் ஒர்க் பண்ணலைன்னா அது பொண்ணே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எல்லா அப்பாவும் அம்மாவும் மை டாட்டர் பாமினோ ஒர்க்கிங் இன் டிசிஎஸ். பேங்க்கு போச்சு, இன்கம் டேக்ஸ் போச்சு, எல்லாம் போச்சு. பையனுக்கு வந்து நங்கநல்லூரில் வீடு. ஆமாம், இப்போ நங்கநல்லூர் மடிப்பாக்கத்தில் வீடு வாங்கலைன்னா ஜென்ம சால்பமையும் அடையாது. வீடு வாங்கி இத்தனையும் சொல்கிறார் சார். அவன் ஒன்றும் கேட்கல, இவனாக அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இத்தனையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், கிருஷ்ணமூர்த்தி பைபாஸ் பண்ணிட்டேன், அதை ஒரு அஜெண்டாவாக கொண்டு வரான். பைபாஸ் பண்ணிட்டேன். அங்கே தான் கிருஷ்ணமூர்த்தி ஐ டிட் ஏ மிஸ்டேக். என்னன்னு கேட்டால், இத்தனை வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்காமல், மெடிக்கல் பண்ணிக்காமல் போயிட்டேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிக்காமல் 3.25 லட்ச ரூபா ட்ரிபிள்எம்மில் பண்ணினேன். இப்படி நின்ன முடியாதுன்ட்டான். ஒரே செக்கில் 3.75 lakhs கிழிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி ராமசாமி இப்போ கிருஷ்ணமூர்த்தியை கேட்குறார், நீ பைபாஸ் பண்ணிட்டியாங்கிறார். அவன் நெருப்பை மிதிச்சா போய் அலடி போய் ஐம் ஒன்லி 48 அப்படிங்கிறான். ராமசாமி உடலை இருந்தால் நான் எப்படியும் பண்ணிக்க போகிறேன், புரிஞ்சுதா? நான் ஏன் உன்னை வந்து விட்டா இவரே கொண்டு போய் அட்மிட் பண்ணுறார் மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஏன் கிருஷ்ணமூர்த்தி உன்னை இப்போ பைபாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீ பைபாஸ் பண்ணியிருந்தா த பேங்க் வில் டேக் கேர் ஆஃப் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ வந்து என்ன மாதிரி பைத்தியகாரத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்குறான் ராமசாமிகிட்ட, டெய்லி பேங்க் வருவீங்களா அப்படின்னா. ஆமாம். எத்தனை மணிக்கு வருவீங்க? கோயிலுக்கு 7:45 வருவேன், 8:30 போயிடுவேன். எது கேட்குறேன்னார். இல்லை, நாளையிலேருந்து 8:45 வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் பற்றி சொல்லுவோம். நான் வந்து முதல்ல சிங்கப்பூர் போனேன். அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும், புரிஞ்சுனீங்களா? விசாலாம் கொண்டு வந்து காட்ட முடியாது. சிங்கப்பூர் போனேன். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து எல்லாமே என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். விஜய் ஒரு நிமிஷம் எழுந்துருமா, விஜய் தான் உட்காந்துங்க எழுந்துக்கன்னா நீ என்னமோ அரசியல் தலைவர் மாதிரி கையெல்லாம் காமிச்சு உட்கார். நான் விஜய்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சிங்கப்பூர் போகிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நானும் வரேன். இல்லைம்மா, அவன் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு அமௌண்ட் சொல்கிறான், அது நமக்கு ஃப்ளைட்டுக்கே சரியாயிடும் போல இருக்கு.
நானும் ஃபாரின் போனேன் அப்படின்னு பயோடாட்டாவில் போட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை நம்ம செலவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டோம். இப்போது என் ஒய்ஃபுக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கம்னா, பஸ்ஸில் போனாலும் இந்த கார்னர் சீட்டு, காரில் உட்காந்தாலும் அந்த விண்டோ சீட்டு, ட்ரெயினில் போனால் விண்டோ, அந்த மாதிரி ஒரு பழக்கம். அதனால் விண்டோ சீட்டில் அவள் உட்காந்துட்டா, நான் நடுப்புற இங்கே உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டில் ஒரு சீட் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே, இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஃப்ளைட்டுக்கு பழக்கப்பட்டவங்கள தான் இருப்பீங்க. ஃப்ளைட்டில் வந்து சீட் வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், புரிஞ்சுனீங்களா? அது எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக போட்டிருக்கானோ அவனுக்கான வியாபாரம். அதனால் ஒரு ஆள் எவ்வளோ உட்காரணுமோ அவ்வளவு தான் இருக்கும் அந்த சேர். இப்போது இங்கே இவங்க உட்காந்துட்டாங்க விண்டோவில், நான் நடுப்புற இங்கே உட்காந்துங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ காலியாக இருக்குது, ஃபஸ்ட்டு சீட்டு. எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், யார் அங்கே வரப்போகிறா, ஹூ வில் பி த நெக்ஸ்ட் பேசஞ்சர்னு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நான் இருக்கும்போது ஒருத்தன் இப்படி வந்தான் சார், அவன் நடந்து வரல, காலே தெரியல சார், அவனுக்கு உருட்டி விட்டா மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் தான் அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காரணும். அவனுக்கே அதில் உட்காருவோங்கிற நம்பிக்கை இல்லை. இப்படி 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 இப்படின்னு நின்று பார்த்தான். அப்புறம் நாங்கள் ஒரு 4-5 பேராக சேர்த்து அவனை அந்த சென்டர் ஆஃப் த சேர்கிட்ட கொண்டு வந்து தோளா பட்டையில் அழுத்தி உட்காத்தி வச்சோம். ஐலசா அப்படின்னுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வழியுது, அந்த பக்கம் கொஞ்சம் வழியுது, நல்லா அப்படி இந்த நம்ம வீட்டிலெல்லாம் முறுக்கு புழிவாங்கல்ல, புழியும்போது வரும்ல, அந்த மாதிரி வச்சு அமுக்கினா அவன் உக்காந்துட்டு என்னை பார்த்து கேட்குறான், ஆமை கம்ஃபர்டபுள்னு கேட்குறான். டேய் நீ உக்காந்துருக்கடா, என்னை வந்து ஆமை கம்ஃபர்டபுள்னு கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்தான். ஏர் ஹோஸ்டஸ் வந்தோடனே உங்களுக்கே தெரியும், அந்த ஆடியோவில் அப்படி ஓடும். அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து அது என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 செகண்ட்ஸ் அப்படி நிற்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி அவள் வந்து சொன்னோடனே இவன் கேட்குறான். அவள் அந்த ஏர் ஜாக்கெட் எடுத்து இப்படி காமிச்சு ஃபுன்னு ஊதினான். இவன் என்னை கேட்குறான், வாட் ஷீ இஸ் டெல்லிங். என்னடா என்ன இங்கிலீஷில் பேசுகிற, வாட் ஷீ இஸ் டெல்லிங் புரியுமா உனக்கு, இங்கிலீஷில் தானே பேசுனா, வாட் ஷீ இஸ் டெல்லிங்னு கேட்குற. அவள் என்னன்னா இப்படி அந்த ஒரு ஏர் ஜாக்கெட் எடுத்து ஊதினா பற்றியா, அது உனக்கு டிசைன் பண்ணது இல்லை, புரிஞ்சுதா, என்ன மாதிரி இருக்கவனுக்கு தயார் பண்ணது. அதில் ஒரு 5 ஏர் ஜாக்கெட் எடுத்து ஒன்றா தைச்சாதான் உனக்கு பாதியாவது வரும், புரிஞ்சுதா. அதை போட்டுக்கிட்டு ஃபூன்னு ஊதி குதிக்கணும்னு சொல்கிறாடா இங்கிலீஷில் அப்படின்னா அவன் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு குதிக்கலாமான்னு கேட்குறான். ஏண்டா உனக்கு அறிவில்லை, இஃப்னா ஒருவேளை, இங்கே யாராவது அட்வொகேட் இருந்தால் அவனு சொல்கிறேன், இஃப்ங்கிற 2 லெட்டரை வச்சுட்டு 2 நாள் பேசுவாங்க. இஃப் ஒருவேளைங்கிறாம, ஒருவேளை ஆனால் குதிக்கணும்னு சொல்கிறாரா அப்படின்னு நான் சொன்னால் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் குதிக்கும்போது என்னையும் சேர்த்துக்கணும். அவன் ஒரு முடிவோடு இருக்கான் சார், வண்டி சாஞ்சி குதிக்க போகணுங்கிற முடிவோடு இருக்கான். இப்போ அந்த ஏரோஸ்டஸ் வந்து அப்படி நின்னாலா. இப்போ ஏரோஸ்டோட மெயின் குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு ஸ்லீக்னஸ்ஸு, நல்ல ஃபேர் கலரு, நல்ல மேக்கப்பு, நல்ல லிப்டிக்கு, நல்ல காஜல், நல்ல பியூட்டிஃபுல் இங்கிலீஷ், இவ்வளவும் இருக்கும்ல. அந்த பொண்ணுகிட்ட அநியாயத்துக்கு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தால் அநியாயத்துக்கு இருந்து நின்ன உடனே என் ஒய்ஃபு பக்கத்தில் இருக்காங்கிறதையும் பார்க்காம நான் அந்த பொண்ணை கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்தேன். நான் பார்த்தேங்கிறத என் ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டா. பார்த்த உடனே என் ஒய்ஃப் கத்துறா, பார்த்தது போகிறோம், இதே டோனில் கத்துறா சார், பார்த்தது போகிறோம் அப்படின்ன உடனே நான் சொன்னேன், கத்தாதம்மா. பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் திரும்பி பார்க்குறா, கத்தாத, ஏன் கத்துற நீ? இப்போ அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுது, எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுது, எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கு, என்னமோ பார்த்தது போடுன்னு சொல்கிற. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆகுது. ஒரு நாளாவது நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கியா, இல்லை ஸ்மைல் பண்ணியிருக்கியா, இல்லை மேக்கப் பண்ணியிருக்கியா, இல்லை இப்படி இங்கிலீஷில் பேசியிருக்கியா, என்ன இப்படி கத்துற, என்ன அப்படிலாம் சொல்கிறேன்னா என் ஒய்ஃப் சொன்னால், அவள் அப்படி அழகாக இருக்கிறதுக்கும், அழகாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும், நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்கும் 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான். நீ சம்பளமாக கொடுக்குற, நீ சம்பளமாயா கொடுக்குற, குதிச்சிடுவேங்கிறா சார் என் ஒய்ஃபு. நான் ஊதிட்டு வாங்குறான். அவன் என்கிட்ட பேசஞ்சர் சொன்னாங்க, இதுக்கு மேலே ஊதினான்னு வெடிச்சு போயிடுவாடா, நீயே தான் ஊதி இருக்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூருக்கு போனேன். போய் பேசினேன். அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு டைம் கொடுப்பாங்க, 6 to 7, எனக்கு 7 to 8 கொடுத்துருந்தாங்க.
அது ஒரு வீக்கெண்டு. அவங்கெல்லாம் அந்த 8 மணிக்கு முடிச்சுட்டா இன்னொரு 100 மைல்ஸ் அவங்க போகணும் போல இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியல, பட் நல்லா ரசித்தாங்க. 8 மணி ஆகிப்போச்சு, நான் முடிக்க வேண்டிய நேரம் ஆகிப்போச்சு. நம்மளோட ஆளுங்க தான் கோட்டு சூட்டோடு நல்லா ஜம்முன்னு வந்து உக்காந்துருந்தாங்க. நான் அது தெரியாமல் 8:15 போயிட்டு இருக்கேன். 8:15 போனால் 15 நிமிஷம் தாண்டி போகிறோமேன்னு சொல்லி அவன் நெளியிறான். சரி முடிச்சிடுவான்னு பார்த்தா நானும் முடிக்கிற மாதிரி இல்லை. 8:16 அப்படி தான் அந்த ஊர்லேருந்து ஆரம்பித்த உடனே அதில் ஒருத்தனுக்கு பொறுமை தாங்க முடியாமல் அப்படி எழுந்து நின்று கோட்டு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து இப்படி மேலே வச்சு துடைக்க ஆரம்பித்தான். நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் இது வரைக்கும் அதில் தானே வச்சுருந்தீங்க, பழையபடி புட்டிட்டு இன் யுவர் கோட், நான் இன்னும் பேசணும்ல நீங்கள் அப்படின்னு. இல்லை, அவன் சொன்னதை கேளுங்க, அவன் சொல்கிற அந்த 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 லைனை பாருங்கள், நீங்கள் பேசுங்க, அவன் சொல்கிறான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கிது. இல்லை சார் நீங்கள் பேசுங்க. இல்லை பேசியா, அப்படி பேசுங்க, போய் பேசியான்னு. பேசுகிறா அப்படின்ட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பேசுங்க, பேசுகிறாலாம் சொன்ன பற்றி காலையில் நீங்கள் அது உள்ளே வச்சாதான் நான் மேற்கொண்டு பேச முடியணுன்னா அவன் கடுப்பாகி அட்டென்ஷனில் நின்று துப்பாக்கி எடுத்து அவன் சொல்கிறான், தம்பி இந்த துப்பாக்கி உன்னை சுடுறதுக்கு எடுத்த துப்பாக்கி இல்லை, உன்னை சுட்டா நீ என்ன பண்ணுவ, பாவம் அப்பாவி போயிடுவேன், உன்னையெல்லாம் ஒரு ஸ்பீக்கர்னு ஒருத்தர் பார்த்து கண்டுபிடிச்சி போட்டா இருப்பார், அந்த ஆளை சுடணும், சல்லியாக சுடணும் அப்படின்னா என்னை ஏற்பாடு பண்ணது மகாகணபதி தான். யாருமே இல்லை, இன்விசிபிள் ஃபோனா. அதனால் நீங்கள் அவர்களை தாராளமாக சுடலாம், அன்பால் சுடலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு 2007. இதான் உங்கள்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது, இவ்வளவு நேரம் கை தட்டாமல் இப்போ இது நான் முடிச்சுட்டேன்னு கை தட்டுறதா இல்லை நல்லா இருக்கு, எனக்கு புரியல. அதுக்கு கைத்தட்டல் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நந்தவனம் அமைப்பு மென்மேலும் வளர்ந்து, நான் சொன்ன மாதிரி அந்த கேரம் போர்டெல்லாம் ஆடுறீங்களா, அந்த இடத்துல நான் பேசிடுங்க. இந்த வளர்ச்சியில் எங்களுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. என்னுடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் சார் அவருக்கு ஒரு தண்டனை, டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் அதிலேருந்து தப்பிச்சிட்டார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ரூமில் இருந்தார். அதெல்லாம் பொய், இவெல்லாம் பேச்சு நம்மெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அதனால் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இந்த நந்தவனம் அமைப்புக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, எங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா டு பிகம் அ மெம்பர் எங்களுக்கான ஒரு நம்பர்லாம் இருக்கும். அதில் மெம்பர் ஆனீங்கன்னா யூல் பி கெட்டிங் எவ்ரி மந்த் இன்விடேஷன் அஸ் வெல் ஆஸ் த ஆனுவல் டே இன்விடேஷன்லாம் வரும். எங்கள் எல்லா ஆனுவல் டேலையும் ராமச்சந்திரன் சார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. சேகரன் சார் எங்கே போனாலும் அவரோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவார். இப்போ கடைசியாக என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அவர் தான் அது பெஸ்ட்டு அட்மினிஸ்டர் அண்ட் பெஸ்ட்டு செக்ரட்டரி. அதாவது பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சேகரன் சார். அது ஹியூமரில் 2 வகை இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று அப்படி சிரிச்சிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அந்த சிரிப்புக்கு ஒரு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இருக்காது, அதில் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் அது என்ன பேசினாங்களோ அதை பற்றி நம்ம நினைக்கிறது, இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சம்பவத்தை வரைக்கும், நிகழ்ச்சி வரைக்கும் நான் சொல்லி பார்க்கலாம். பயாலாஜிக்கல் இன்விடேஷன் ஒன்று இருக்குது. எல்லாருமே எங்கெங்கெல்லாமோ பிறக்கிறோம், எங்கெங்கெல்லாமோ சங்கமிக்கிறோம். ஆனால் கடைசியில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் ஊர் பஸ்ஸில் ஏறும்போது அந்த 10 கிலோமீட்டர் அந்த பஸ்ஸு போனோடனே ஒரு பதைப்பு வருது அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. தட் இஸ் கால்டு பயாலஜிக்கல் இன்விடேஷன். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், நீங்கள் லண்டனில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். இந்த கடைசி நேரம் வரும்பொழுது தன்னுடைய பிறந்த வீடு, தன்னுடைய பிறந்த ஊர், என் தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் வணங்கிய கோவில், குலதெய்வம், இதையெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய அந்த திருப்தி, அங்கே தான் நம்மளுக்கு செட்டில்மெண்ட்டே ஆகும். அந்த ஜீரோவில் ஆரம்பித்து திருப்பி ஜீரோவில் உலகம் ஒரு வட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பயாலாஜிக்கல் இன்விடேஷனை பற்றி நீங்கள் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது விஷயமா எனக்கு ஒரு பயாலஜிக்கல் இன்விடேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை நான் சொல்லிவிட்டு அடுத்தது பாரதி சார் ரெடியாக இருக்கார்.
அவரையும் நம்ம வந்து கூப்பிட்டுடலாம். இந்த மார்கழி மாதங்கள்லாம் வந்து கோவிலில் வந்து பஜனை நடக்கும். இதில் எத்தனை பேர் வந்து நீங்கள்லாம் நிறைய பேர் நீங்களும் போயிருப்பீங்க. இந்த பஜனை நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நம்ம அந்த பஜனை கூட்டத்தோடையே போகணும். சங்கரகுரு அவங்களும் பாடுவாங்க, நம்மளும் பாடிட்டு பின்னாடி போகணும். கடைசியில் வந்து ஒரு பூஜை ஒன்று பண்ணி ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கரண்டியில் ஒரு வெண்பொங்கலோ ஒரு சக்கரை பொங்கலோ கொடுப்பாங்க. இல்லை எத்தனை பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. திஸ் இஸ் கால்டு பயாலஜிக்கல் இன்விடேஷன். நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. நான் வந்து கிட்டத்தட்ட காலம்பரை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த பஜனை கூட்டத்தோடைய பின்னாடியே போய் கையை தட்டின்னு எல்லாம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 7 மணி 6:45க்கு ஒரு கை அளவுக்கு வந்து ஒரு வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ கொடுப்பாங்க சேகரன் சார். அந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி வாங்குவோம் தெரியுமா? அதெல்லாம் முந்திரி காடு இருக்கும். முந்திரி மரத்தை இருக்கக்கூடிய இலையை பறித்து அதை எடுத்துன்னு வந்து, யூ வில் நாட் பிலீவ், ஒரு பருக்கை கூட நாங்கள் அங்கே சாப்பிடவே மாட்டோம். அதை அப்படியே எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுத்தா, அந்த ஒரு கை வெண்பொங்கலை வீட்டில் இருக்கக்கூடிய 6 பேருக்கு ஒரு காக்காவுக்கு கணு வைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்தா, அந்த நாட்கள் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கக்கூடிய திருப்தி இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு என்னென்னமோ இருக்குது, ஒரு திருப்தியும் இல்லை. ஸோ அந்த பயாலஜிக்கல் இன்விடேஷன் வந்து நம்மளை எப்பவுமே வந்து ரிஜாய்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அற்புதமான இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. நந்தவனத்தின் அமைப்பின் சார்பாக நாங்கள் எங்களுடைய மரியாதையை உங்களுக்கு சொல்கிறோம். மீண்டும் வந்து பட்டிமன்றத்தில் வந்து சேகரன் சார் வந்து மறதி சுகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறார். அவர் வந்து ராமச்சந்திரன் சாருக்கு முன்னாடி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ராமச்சந்திரன் சார் மேடையில் உட்காந்துருக்கும் போதே ரைட் சைடில் உட்காந்து நீங்கள் எப்படி பேச போகிறீங்கிறது எனக்கு தெரியல. சாருக்கு வந்து ஒரு எல்லார் சார்பாக மரியாதை பண்ணுறோம். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.